வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கன்னி ராசி. ஸோ உங்களுக்கு ராசியிலேயே வந்து புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்ல புத்தி கூர்மையோடு உங்களுக்கு தொழில் பெரிய பெரிய வெற்றிகளுக்கான விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். அதுக்கான பிளான்லாம் பண்ணுவீங்க. அதுக்கான விஷயங்கள் வந்து பெரிய முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஸோ அதுக்கான விஷயங்கள் வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்னா பேராசைப்படாமல் இருக்கணும். பிரச்சனையே என்னென்னா அது வந்து 8ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அங்கே ராசியில் இருக்கும்போது சில நேரம் அதீதமான பேராசை மற்றவங்க ஏதாச்சும் வந்து நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்துக்கணும். 2 சுக்கரன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. ஸோ தந்தையோட சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்பான நல்ல லாபங்கள், குடும்பத்தில் வந்து நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனம் வந்து பாக்கெட்டை ரொப்பும். அதெல்லாம் வந்து எந்தவித சந்தேகம் வேணாம். ஸோ 3ல் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, உங்கள் முயற்சிகளில் என்னென்ன தப்பு இருக்குங்கிறதெல்லாம் காட்டும். உங்கள் குழந்தைகள் என்ன விஷயங்களில் பிரச்சனை பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து இந்த வாட்டி வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால் வந்து அதனால் நல்ல மாற்றங்கள் பண்ணி அதனால் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து 6ல் இருக்கிற வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஏன்னா 6ங்கிறது கடன் வாங்குறது. ஏன்னா அது வக்கரமாக போனால் கொஞ்சம் அலையை விட்டு கொடுப்பாலும் மற்றபடி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால நில புலன்களோ வீடு கட்டுவதோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5. ஸோ 5 வந்து சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைங்க வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து அவங்களுடைய சுய லாபம், அவங்க சந்தோஷத்துக்காக நம்மளை கொஞ்சம் படுத்துவாங்க. என்னடா இப்படி படுத்துங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் சொல்லிப்பீங்க, சரி எனக்கும் சந்தோஷம்தான்ற லெவலில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இன் த குட். பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை வந்து நியாயம் இல்லாததாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ அது வந்து தப்பே கிடையாது. 6ல் வந்து குரு வக்கரமாக இருக்கிறனால தொழிலாளர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கடினமான உழைப்பு இருக்கும். சில நேரங்களில் வந்து வருகின்ற வருமானம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நாளாக எல்லாமே சரியாயிடுங்க. நம்ம 7. ஸோ 7ஆம் தேதி 6ல் கணவன் மனைவி நடுவில் வந்து நிறைய கருத்து பேதங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன கோபதாபங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தானே, என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடன்கள், ஸோ வெளியிலேருந்து வாங்கின கடன்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருந்தால் தேவையில்லாத பேராசைகளும் பெருசாக சிங்கிள் ஷாட்டை வந்து 100 கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லெவலெல்லாம் வந்து திங்கிங் போகும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அலர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9. ஸோ 9ல் வந்து உங்களுக்கு ராகு இருக்கிறது, அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகிறனால நல்ல லாபத்தை நோக்கி உங்களை எண்ணங்கள் செல்லும். பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிக்கான விஷயங்களும் அற்புதமாக இருக்கும். அப்பா விஷயங்களில் வந்து எதா பெருசாக சாதிக்கணும், பெரிய லெவலில் வந்து அப்பாவினால காசு வருங்கிற எண்ணங்களும் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுப்பீங்க. அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள்லாம் அடி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போர்டு வேலை செய்கிற லெவலெல்லாம் வந்து வேலை செய்வீங்க. ஸோ அதனால் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா லாபாதிபதி. ஸோ லாபாதிபதிக்கு வந்து சனியின் வந்து ஒரு பார்வை இருக்கிற குழந்தைகள் நல்ல லாபங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி என்ன பண்ணலான்னா, வெறும் காக்காவுக்கு சோறு மட்டும் வைக்காமல் நம்மளோட வாழ்ந்து இறந்தவரை நினச்சி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நம்ம வந்து வச்சு படையல் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தோம்னா அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஊரோடலாம் கிடையாதுட்டாங்க. ஸோ வீட்லேயே வந்து விநாயகர் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும். 12ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம், குழந்தைகள் வர வேண்டி சஷ்டி விரதம் இருக்கணும். அழகான குழந்தை கண்டிப்பாக பிறக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறேன் பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.